அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் 18th பிரிக்ஸ் சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 18th பிரிக்ஸ் சம்மிட் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி 2025ல பிரிக்ஸ் சம்மிட் வந்து நமக்கு பிரேசில்ல நடந்துச்சு. 2026 ஆன பிரேசில் பிரிக்ஸ் சம்மிட் தான் வந்து நமக்கு 18th பிரிக்ஸ் சம்மிட் அப்படின்னு சொல்றாங்க. நியூ டெல்லியில் நடக்க போகுது. சரியா? நியூ டெல்லியில நடக்க போகுது. பிரிக்ஸ்ல லேட்டஸ்டா ஜாயின் பண்ண மெம்பர்ஸ்னா ஈரான், சவுதி அரேபியா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, யுஏஇ, அது இல்லாம இந்தோனேஷியா. சரியா? அப்ப I2CU அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது இந்தியாஸ் யூபிஐ இஸ் பீயிங் யூஸ்ட் இன் ஹவு மெனி கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட யூபிஐயை டோட்டலி 8 கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பூட்டான் அண்ட் நேபாளில் நம்ம லான்ச் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறமா பிரான்ஸ், ஓமன், யுஏஇ, கத்தார், இந்த மாதிரி மொத்தம் 8 கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மொரீஷியஸ் எல்லாமே சேர்த்து. சரியா? 8 கண்ட்ரீஸ். அடுத்தது விச் இந்தியன் செஸ் பிளேயர் ரீசென்ட்லி பிகேம் கண்ட்ரீஸ் 91st கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட 91st கிராண்ட் மாஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராகுல் விஎஸ். ஓகேவா? இளம்பருதி 90th கிராண்ட் மாஸ்டர், 91 ரெண்டு பேருமே வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். இந்தியாவில் டோட்டலாக 91 கிராண்ட் மாஸ்டர்ஸ். அதில் 4 கிராண்ட் மாஸ்டர்ஸ் தான் விமன் கிராண்ட் மாஸ்டர்ஸாக இருக்காங்க. லாஸ்டா வந்த விமன் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா திவ்யா தேஷ்முக் 88th கிராண்ட் மாஸ்டரா வந்து வந்திருப்பாங்க. சரியா? தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா 36 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அவுட் ஆஃப் 91, 36 ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. அடுத்தது Where is the 30th Conference of Parties to the UN Framework Convention on Climate Change being held? ஸோ UNFCCCயோட COP30 எங்க நடக்குது அப்படின்னா பெலம், பிரேசில்ல நடக்குது. போன வருஷம் பாக்கூல நடந்திருக்கும். COP29 பாக்கூல நடந்திருக்கும். COP30 வந்து பிரேசில்ல நடக்க போகுது. COP31 வந்து மோஸ்ட் லைக்லி என்ன ஃபிக்ஸ் பண்ணல, ஆனா மோஸ்ட் லைக்லி ஆஸ்திரேலியால நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியா தான் பிட் பண்ணியிருக்காங்க அதை ஹோஸ்ட் பண்றது. சரியா? நெக்ஸ்ட் Who among the following was reappointed as the chairperson of National Company Law Appellate Tribunal until July 4, 2026 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ NCLAT ஓகேங்களா, என்கிளாட்டோட சேர்பர்சனா யாரை ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ் அசோக் பூஷனை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.